ஹாய் டிஎன்பிசி buddies, வெல்கம் டு ஆசான் அகாடமி. ரொம்ப நாள் பொறுத்து மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆனால் மீட் பண்ணும்போது ஒரு நல்ல நியூஸோடு தான் மீட் பண்ணுறேன். இந்நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனில் 2024 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். ரெண்டு விஷயம் இதில் நம்ம நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்றைக்கி நான் நோட்டிஃபிகேஷன் விட்ட நாள் வந்து இன்றைக்கி 28th, தட் இஸ் March 28th வந்து லாஸ்ட் இன்டர்வியூ டே ஃபார் த ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அதோட மெயின்ஸ் லிஸ்ட்டு, அந்த ஸ்கோர் ப்ளஸ் இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுற நாள் இன்றைக்கி. இது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து குரூப் 1 2 ப்ரிலிமினரியை வந்து கம்பைன் பண்ண போகிறாங்க. கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிலிம்ஸாக வச்சுட்டு திருப்பியும் டபுள் மெயின்ஸாக வைக்க போகிறாங்களா, இல்லை வந்து சிங்கிள் மெயின்ஸாக வைக்க போகிறாங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை, தட்ஸ் அ பிக் ஃபுல் ஸ்டாப். பேசிக்லி ஐ ஃபீல் தட் பர்சனல் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா 1 and 2ஓட ப்ரிலிம்ஸை வந்து கம்பைன் பண்ணுறது இட் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. ஏன் இது சொன்னதால் சொல்கிறீங்களா? இல்லை, நான் முன்னாடி வீடியோஸில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒன்ஸ் குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸில் நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா ஒன்றுத்துக்கு வந்து 39 ஏஜ், இன்னொன்றுத்துக்கு வந்து ஏஜ் பாரே இல்லை, கம்ப்ளீட்டாக பிசி கேட்டகரிஸில் சொல்கிறேன். ஸோ அதால் வந்துட்டு 2 மெயின்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை சிங்கிள் மெயின்ஸ் வந்தால் ஸ்டாக் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரூப் 2 ஆள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குரூப் 1 வந்துட்டு அவங்களுக்கு அதில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அதால் ஸ்கோரிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல வேலை டிஎன்பிசி டிட் நாட் கம்பைன் குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக கம்பைன் பண்ணாது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் வி ஸ்டில் பிலீவ் தட் குரூப் 2 2A வந்து கண்டிப்பாக பிரிக்கிறது தான் ரைட்டான அப்ரோச். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இந்த ஸ்டேஜை பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 3 இன்டர்வியூ ஃபேஸ் போயிட்டு லாஸ்ட்டில் ஃபில் பண்ண முடியாமல், வேகன்சி ஃபில் பண்ண முடியாமல் நிறைய பேர் தேர்வர்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. அண்ட் மோரோவர் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து அந்த ரிசல்ட்டை விடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் தே ஸ்பிளிட் குரூப் 2 and 2A. எப்பவுமே அந்த பழைய மோடே இன்னும் பெட்டராக இருந்ததுன்றது வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகே குவிக்காக நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் போயிடலாம். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லாரும் நியூ ஜாயினிஸ்லாம் இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ் காலேஜ் பாஸ் அவுட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த இது தெரியணும்ல. ஸோ கேண்டிடேட்ஸ் டு என்ஷோர் தி எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸாமினேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்தது. ஸோ அதால் இந்த டேட் பார்த்துக்கோங்க, 28/3/2024. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புது கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகன்ஸ் வந்து தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதில் தான் நிறைய பேர் வந்து தே மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா போகிறாங்க, யூடியூப்பில் போயிட்டு சார் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, சப்போஸ் ஒரு கேட்டகரி தப்பாக போட்டாங்களா, இல்லை எடிட் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்துட்டு கேட்டுட்ருப்பாங்க. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், none of the academies or none of the people running YouTube, they cannot guide you exactly as much as the instruction to candidates. அவங்க ஏற்கனவே கிளியராக கொடுத்துட்டாங்க. ரொம்ப செல்ஃப் சர்வ் பேசிஸ் தான் டிஎன்பிசி ஓடிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் நீங்கள் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, யூடியூப்பில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது. ஒரு கேட்டகரினா என்னது, ஒரு ரெசர்வேஷன்ஸ்னால் என்னது, எப்படி இந்த எக்ஸாம் எழுதணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதால் தயவு செஞ்சு இது ஃபஸ்ட்டு நீங்கள் புது கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதை பார்த்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வில் குவிக்லி ரன் இன் டு இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். தட் இஸ் ஆப்வியஸ்லி த லாஸ்ட் டேட் ஃபார் தி இது சப்மிட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து லாஸ்ட் டேட் வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 28/3. ஸோ 27/4 ஒரு மாதம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யாருன்னா ஒருத்தவங்க வந்து தப்பாக அது என்ட்ரி பண்ணிட்டாங்க, எதனா ஒரு தப்பான ஒரு சர்டிஃபிகேட் நம்பரோ எதனா பண்ணுறதுக்கு வந்து பண்ணிட்டாங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 days டைம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2/5 2 மேலேருந்து 4 மே வரைக்கும். சரியா? 3 நாள் ஆக்சுவலாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நாள் கணக்கு இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் போய் எடிட் பண்ணி அதை திருப்பியும் ரீசப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 13/7. ஓகே, திஸ் இஸ் த மேஜிக் டேட். ஸோ July 13th வந்து 4 noon 9:30 to 12:30 உங்கள் எக்ஸாம் நடக்கும்.
எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினா சில பேர் வந்து நம்ம அட்வைஸை கேட்டு கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா somehow we felt that இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் டைம் வந்துரும்ன்றது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏப்ரல் மே வரும், இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி. எலெக்ஷன் ஹேஸ் நத்திங் டு டூ வித் திஸ். நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கரெக்ட் தான், கான்ஸ்டிடியூஷனல் பாடின்றது இருந்ததால் தான் வந்துட்டு தே ஹேவ் புட் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் டைம். அண்ட் we have to understand டிஎன்பிஎஸ்சியோட என்டையர் ஃபங்க்ஷனே வந்து டு ரெக்ரூட் தான். ஸோ அவங்க எப்போ வேணாலும் என்ன டைம் வேணாலும் நோட்டிஃபிகேஷனோ எது வேணாலும் பண்ணலாம். தி ஒன்லி சஜஷன் from our side is to continuously not keeping touching on the syllabus or the scheme of examination. அது மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 years வந்து யூனிட் 8 எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தகுதி தேர்வு உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க, மேக்ஸை ரிமூவ் பண்ணாங்க, அப்புறம் நிறைய சேஞ்சஸ். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் கால்ஃபேர் வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. படிக்கணுமா வேணாமான்றது எங்களுக்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது எனக்கு நல்லா தெரியுது. சார் இது படிக்கணுமா வேணாமா, இது எடுத்துருவாங்களா எடுத்துட மாட்டாங்களா. இப்போ சார் நிறைய பேர் வந்து மெயின்ஸுக்கு வந்து மேக்ஸை வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆளுங்களாம் எனக்கு தெரியும். இப்போது என்ன சார் இது மேக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இது மட்டுமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் சிலபஸ் அப்டேட்ஸ், கண்டினியூஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்டேட்ஸ் மட்டும் இல்லைனா, சேஞ்சஸ் இல்லைனா ஐ திங்க் we are going in the very right direction. ஏன்னா கால் ஃபேர்ஸ்லாம் ப்ராப்பராக இந்த இயருக்கு கரெக்டான டைமுக்கு வந்திருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் குரூப் 2 கால் ஃபேர் ஆல்சோ வி எக்ஸ்பெக்ட் ஆன் டைம். அன்லெஸ் அந்த குரூப் 2 வந்து அந்த டிமர்ஜர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் 2A பிரித்தா மட்டும்தான் மேபி டைம் எடுக்கலாம், இல்லைனா ஆன் டைம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எனி நியூ கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணலாம். அதுதான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தேவையில்லாத இதெல்லாம் நான் இது பண்ண போகிறதில்ல. அப்புறம் அப்ளிகேஷன் விண்டோ, பேண்ட் ஐட்டம்ஸ் கைஸ், எனிதிங் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே பேண்டு. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு பேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கூகுள் டிரைவில் இருக்கும், இல்லைனா நீங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பேண்ட் ஐட்டம்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் குயிக்காக இது ரன் பண்ணலாம். ஓகே, போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா டோட்டலி எவ்வளோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 போஸ்ட் இருக்குது. ஓகேவா, 90 போஸ்ட் இருக்குது டோட்டலாக. ஓகே, இந்த 90 போஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஆகும்னா ப்ரிலிம்ஸ் நடக்கும்போது இங்கே ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 90 போஸ்ட் இஸ் நத்திங் பட் 1:20 ரேஷியோவில் வந்துட்டு ப்ரிலிமினரி எழுதுறவங்க, லெட்ஸ் சே 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1,00,000 பேர்லேருந்து 1:20 ரேஷியோ அப்படின்னா 1800 பேர் தான், ஆர் மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மேபி 2000 பேர் கூப்பிடுவாங்க மேக்ஸிமம். இவ்வளோ தான் ஆக்சுவலாக கூப்பிட போகிறாங்க மெயின்ஸுக்கு. ஸோ காம்படிஷன் இஸ் கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஹெவியாக இருக்க போது இந்த டைம் காம்படிஷன். 1:20 ரேஷியோ ஆகிட்ட பிறகு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆசான் அகாடமியில் வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு டெஸ்ட் பேட்சும் நம்ம போட போகிறோம். அண்ட் யூ நோ த கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அவர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குவிக்கான ஒரு இந்த 3 months நான் எப்படின்னா ஒரு குரூப் 1 கிளியர் பண்ணணும்னா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1800 கேண்டிடேட்ஸ் தான் உள்ளே போகிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்க போகுது. ஏன்னா 1800 பேர் தான், அதுவும் கேட்டகரிக்கு உள்ளே நீங்கள் காம்பீட் பண்ணுவீங்க, ஈஸியாக இருக்கும். முன்ன வந்து எப்படின்னா 1:50 ரேஷியோவில் பயங்கரமாக இருந்தது. அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட்டே வாஸ் ரைட்டிங் த எக்ஸாம். ஸோ இப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்போ க்ரீம் ஆஃப் த லாட் மட்டும்தான் உள்ளே போவாங்க. அப்போ உங்களோட ப்ரிலிம்ஸோட எவ்வளோ ஒரு டீப் ப்ரிப்பரேஷன் இருக்கணும்னு நினச்சி பாருங்கள், என்ன மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ மேலாட்டம் படிக்கிறது, வெறும் இந்த டாபிக் வைஸ் படிக்கிறது, நான் எப்பவுமே அதை நம்ப மாட்டேன். சரிங்களா, ஏன்னா டாபிக் வைஸ் படிச்சுட்டு இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நினைப்பாங்க. வெறும் நான் இந்தியன் பாலிட்டி படிப்பேன், ஹிஸ்ட்ரி மட்டும் படிப்பேன், எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு நான் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஜமாக அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. மினிமம் 140 150 அது சொல்லவே கூடாது ஆக்சுவலாக கட் ஆஃப்ன்றது. ஆனால் 140 150 அட்லீஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் இந்த ரேஸ்லேயே இருப்பீங்க. அப்போது நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், அட்டை படிக்கணும். அந்த மாதிரி தான் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இல்லைனா இந்த குரூப் 1 பக்கமே வந்து நீங்கள் தலை வச்சே படுக்கக்கூடாது. ரொம்ப ரூடாக இருக்கும் நான் சொல்கிறது. பட் த ஃபேக்ட் இஸ் தட் தான். ஏன்னா நீங்கள் 1,00,000 பேர்லேருந்து 2000 பேர் தான் ஃபில்டர் ஆக போகிறாங்கன்னா அப்போ நினச்சி பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2% ஆஃப் த பீப்புள் ஜஸ்ட் கோயிங் டு கெட் இன்சைட் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். கரெக்டாக? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு 16 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்பிக்கு 23 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் வணிக வரித்துறை இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 14 போஸ்ட்டு. ஸோ இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் என்னதுன்னா பேக்லாக் வேகன்சிஸ். போன தடவை வந்து ஃபில் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை நடுவில் எதனா இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த வேகன்சிஸை வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. சரியா, இதெல்லாம் பேக்லாக் வேகன்சிஸோட சேர்த்து இதை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷத்தோட வேகன்சி இல்லை, பேக்லாக் வேகன்சிஸ் இன்க்ளூடட் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இதை பார்த்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க யூஸ்வலாக
ஏடி பஞ்சாயத்துன்னு நம்ம சொல்லுவாங்க கரெக்டாக. ஏடி பஞ்சாயத்தில் வந்து 14 போஸ்ட் இருக்குது. அப்புறம் டிஇஓக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸருக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 90 போஸ்ட் இருக்குது. ஸோ 1800 பேர். ஐ ஹோப் நீங்கள் வந்து அது ஒரு லக்கியான கேண்டிடேட், லக்கின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து அந்த ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட்டாக இருக்கணுன்றது வந்து ஐ விஷ் யூ. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட். ஓகே, நிறைய பேர் ஸோ இந்த 2 விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால இது 3வது விஷயமா இதை எடுத்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து நிறைய பேர் வந்து அந்த கொரோனா பீரியடால் இந்த 2 இயர்ஸ் இது வந்து ரிவோக் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ரிவோக் பண்ணலை. ஸோ ஏஜ் லிமிட் வந்து இங்கே பேசிக்காக வந்து 34 ஏஜ் இருந்தால் கூட இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கன்செஷன் கொடுப்பாங்கல்ல, ஏஜ் கன்செஷனு. ஸோ அந்த கன்செஷன் வந்து பார்த்திங்கன்னா 39 வயசு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் டெப்டி கலெக்டர் ஒரு டிஎஸ்பி போலீஸு எல்லாத்துக்குமே வந்து 39 வயசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு லா கிராஜுவேட்டாக இருந்ததுன்னா 40 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு தெரியும், பட் புது கேண்டிடேட்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ஏஜ் யாரெல்லாம் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 34, பட் நீங்கள் வந்து ஓபிசி அந்த ரெசர்வேஷன் கேட்டகரியில் போகிறீங்களா, எஸ்சி எஸ்டி இல்லை ஓபிசி பிசிஎம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 39 வயசு கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க 37 தான் இருக்கும்னு நினச்சாங்க, 39 வந்து அப்படியே வச்சுட்டாங்க. ஓகேவா, பட் அந்த ஏஜை வந்து என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஆன் ஜூலை அங்கே கட் ஆஃப் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 1 ஜூலை 2024 உங்கள் ஏஜ். ஸோ திருப்பியும் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு சார் am I eligible for this, am I eligible for this அப்படிலாம் போடாதீங்க. கோ டு கூகுள், அந்த கூகுள் கேல்குலேட்டரில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஏஜை வந்து போடுங்க, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் ஆஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கொடுக்கும். தென் நீங்கள் கம்ப்ளீட்டட்னா நீங்கள் 34 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டட்னா யூ ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட். சரியா, அந்த டைமில் அந்த ஜூலை மாதத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருப்பீங்களா இல்லையான்றது தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டடாக இல்லையான்னு சொல்லலை. ஸோ அதால் வந்து நிறைய பேர் அட்வைஸை கேட்குறத விட நீங்கள் போயிட்டு நீங்களே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. இங்கே வந்து நம்ம தேவையான ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிக்கு வந்து எனி டிகிரி தான். ஓகே, எனி டிகிரி தான் டிசிக்கு. இப்போ டிஎஸ்பிக்கு வந்து சப்போஸ் எல்லாரும் ஒரே மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆனால் வந்து நான் சூஸ் பண்ணணும், 2 பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்கன்னா ப்ரெஃபரன்ஷியல் வந்து யார் கொடுத்துருப்பாங்க, those who possess national awards for physical efficiency. சரியா, அதே மாதிரி ஏசிசிடிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி இது இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்ட் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி டுகெதர் வித் டிப்ளமா அண்ட் டாக்ஸேஷன் லாஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தால் கூட சரிசமமாக இருக்கும்போது உங்களுக்கு முன்னிலை கொடுப்பாங்க, அப்படி தான் வந்து இதோட மீனிங். சரியா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதே மாதிரி ஏடி பஞ்சாயத்துலேயும் ஒரு முன்னிலை இருக்குது. ஸோ தட் இஸ் தேல் கிவ் யூ ப்ரெஃபரன்ஸ் இஃப் யூ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் ரூரல் சர்வீசஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமா இன் எக்ஸ்டென்ஷன், சோஷியாலஜி இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ரிட்டன், இங்கே தான் நம்ம இது ஒரு இன்னொன்று நிறைய பேர் யூடியூப்பில் ஆரம்பிச்சிருவாங்க, சார் am I eligible நிறைய கொஸ்டின்ஸ் இதில் மட்டும்தான் வரும். தட் இஸ் இப்போ நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இதை வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துட்றாங்க. சரி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமா, எஸ் அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஒரு கிளாஸ் கொடுத்துட்றாங்க, subject to the condition that they should produce the proof of having passed the degree examination while uploading the documents for main examination. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன்னா சில இதில் கண்டக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ரிசல்ட் வந்திருக்காது, மெயின்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம், ஆனால் மெயின்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட் வந்த பிறகு மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. அது கூப்பிடும்போது உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிகிரியோட ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான விஷயம், திருப்பியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை போய் உட்காந்து யூடியூப்பில் 10 பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக கொடுக்குறாங்க. நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, நோபடி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் அ டாக்குமெண்ட் ஆன் ரீடிங்கு. எதனா ஒன்று விஷயம்னா நம்ம வந்து 10 பேர்கிட்ட கேட்கணும். என்ன நான் ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்கறதுக்கு இல்லை. உங்களுக்கு மேபி ஒரு தப்பான விஷயம் கேட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நோபடி இஸ் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க, போய் டாக்குமெண்ட்டை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இல்லாதது வேறு எங்கேயுமே இல்லைங்க. யாருக்குமே நோபடி
nobody is so brilliant to have the entire document. So notification இருக்கு, instruction to candidates இருக்கு. இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வச்சா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆக்சுவலாக யார்கிட்டையும் எந்த டவுட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்களும் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா, ஆனால் இன்டர்ன்ஷிப் முடிக்கலைன்னா அதுக்குள்ளே நீங்கள் மெயின் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் காமிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதும்போது, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு மெயின்ஸுக்கு நீங்கள் அப்பியர் ஆகும்போது யூ ஹேவ் டு ஷோ யுவர் டிகிரி ப்ரூஃப், அவ்வளோதான். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த டிஎஸ்பி போலீஸ்லையும் இதுலேயும் இருக்கும். ஸோ த ஹைட்டு இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஐசைட்டு, அப்புறம் இந்த 165 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் மேலு, 155 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் ஃபீமேல், இது எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் இதுவும் நீங்கள் உட்காந்து எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இங்கே வந்து நாலேஜ் இன் தமிழ். சில பேர் வந்து மேபி தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒன்று நீங்கள் உங்களோட ப்ரூஃபை இதில் இது பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா காமிக்கலாம். தட் இஸ் உங்களோட ஸ்கூலிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. சப்போஸ் நீங்கள் அது வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட், செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து டிஎன்பிசி ஏற்கனவே நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா நீங்கள் 2 வருஷம் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்ட பிறகு 2 வருஷத்தில் நீங்கள் வந்து அதை காமிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் எப்படியும் தமிழ் தகுதி தேர்வும் எழுதுவீங்க. ஏன்னா தமிழ் தெரியாத ஒரு ஆளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு மெயின்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எல்லாமே இது ப்ரிலிம்ஸ்க்காக தான் பேசுகிறோம். ஸோ அதால் மெயின்ஸ் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்னா என்னென்னா, நீங்கள் இந்த 1,00,000 பேர் 1,50,000 பேர் எழுதுவாங்க. இதுலேருந்து 1:20 ரேஷியோவில் வந்து எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். தட் மீன்ஸ் 1800 பேர் தான் இல்லை 2000 பேர் தான் உள்ளே போக போகிறாங்க. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மெயின்ஸுக்கு அதே மெயின்ஸை பார்த்துக்கோங்க. இன்னொன்று சார், நிறைய பேர் வந்து நான் இப்போ மெயின்ஸுக்கு படிக்கட்டுமா அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அதுவும் ஒரு ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்கும்போது மெயின்ஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதான் நான் சொன்னேன்ல, இந்த 1:20 ரேஷியோவில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லவும் போகிறாங்க. உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். 1:20 ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸோட பேட்டர்ன் எல்லாமே சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகே, அந்த மெயின் ஸ்டேஜ் போது நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை மெயின் ஸ்டேஜில் என்னது, டோட்டலாக 4 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அது மாதிரி 3 பேப்பரும் இருக்குது. அந்த பேப்பரெல்லாம் அந்த பேப்பருக்குள்ளே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்குது. இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டாங்க. என்னது, ஜஸ்ட் 2 days பேக். அதுக்காக தான் இதை பண்ணது, ஏன்னா கால்ஃபேர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இதை பண்ணிட்டாங்க. மேக்ஸை வந்து பேப்பர் 2லேருந்து பார்ட் 4 இருந்ததா, அதை வந்து மேக்ஸ் எடுத்துட்டாங்க. ஐ திங்க் மேபி பிகாஸ் மேக்ஸை நாங்கள் ஏற்கனவே அது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பண்ணுறதால மேக்ஸ் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தெரியல. பட் ஒன்றும் புரியல. தட்ஸ் தி ஒன்லி திங் இஸ் வி ஆர் சேயிங் தட் டோன்ட் கீப் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் த சிலபஸ். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கீப் ஆன் பேலன்ஸிங். இப்போ நிறைய பேர் மேக்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல, மேக்ஸை வந்து இப்போ அப்படியே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்தாச்சு. நாளைக்கு வந்து திடீர்னு யூனிட் 8 எடுத்துட்டாங்களா, இல்லை என்னென்ன எடுக்கிறாங்க, என்னென்ன ஆட் பண்ண போகிறாங்கன்றதே தெரியல. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஆக்சுவலாக ஒரு சிலபஸ் சேஞ்சோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை நம்பி படிப்பாங்க. இல்லைனா வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், ஏன்னா இவங்க எப்படின்னா மாற்றிட்டே இருக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா, சேஞ்சஸ் எப்பவுமே வெல்கம் தான், பாசிட்டிவாக இருந்தால் வெல்கம் தான். பட் கண்டினியூஸ் சேஞ்ச் வந்து என்னன்னா நம்மளால் அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கரிக்குலம் நம்ம படிக்கும்போது ரொம்ப வாஸ்டான கரிக்குலம். நம்ம ஏற்கனவே அந்த ஒரு ஸ்டடி பிளான் எல்லாமே போட்டிருப்போம். அந்த என்டையர் ஸ்டடி பிளான் கெட்ஸ் ruined because of continuous changes in curriculum or in the scheme of examination. ஸோ இது மட்டும் இல்லைனா ஐ திங்க் வி ஆர் கோயிங் இன் அ வெரி வெரி குட் ட்ராக். ஏன்னா கரெக்டாக கால்ஃபேர் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு, ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்குது 175 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஜிஎஸ் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். தட் இஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 200 கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பிரிக்கிறாங்க. தட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ், தட் இஸ் 175 கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூடு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸி தான். 10வது படிக்கிற மாணவர் கூட இந்த 25 சம்ம போட்டுடலாம். ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 175 + 25. இது இல்லாமல் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தகுதி தேர்வுன்றது வந்து மெயின் ஸ்டேஜில் வந்துடும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இங்கே இப்போ நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்துட்டு லெட்ஸே நீங்கள் வந்து சார் நான் வந்து ஒரு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, நான் வந்து கடகடன்னு மெயின்ஸ் படிக்கணும், இது படிக்கணும்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் இருக்குது.
பார்த்துக்கோங்க. இட் வில் பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கொஸ்டின் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சேர்ந்து, தட் இஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கூல் புக்கோட டம்ப் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். தட் இஸ் யூனிட் 8 யூனிட் 9ஓட கொஸ்டின்ஸு, பாலிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் எக்கனாமிக் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் பார்ட் 1 பார்ட் 2ல வரும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அலைனாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஆசான்ஸ் மேக்ஸ் மனதல்னு ஒரு புக்கு இருக்குது. ஸோ இந்த மேக்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதே மாதிரி அப் டு டேட் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், சால்வ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஓஎம்ஆரோட சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 இது எடுத்தாலே ப்ளஸ் சயின்ஸுக்கும் குவிக்கான உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 200 கொஸ்டின் இருக்கிறதே 3 மாதம் தான்ல. ஸோ நீங்கள் நிறைய படிக்க 200-300 கொஸ்டின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அதுலேருந்து தான் 60% ஆஃப் த கொஸ்டின் நான் அடித்து சொல்கிறேன், அதுலேருந்து வந்துடும். ஸோ சயின்ஸுக்கும் ஒரு சயின்ஸ் மாஸ்டர் பிளாஸ்டர்னு கொஸ்டின் பேங்க் இருக்குது. ஸோ இஃப் யூ நீட் இட் மேக் யூஸ் ஆஃப் இட் ஃப்ரம் ஆசான் பப்ளிகேஷன், டெஃபினெட்லி இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இது இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சும் போடுறோம், விச் ஹேஸ் நோ ரிலேஷன் டு தி கொஸ்டின் பேங்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட எங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் வராது. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை ஸ்டாண்டர்டு ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ, விதவுட் மிஸ்டேக்ஸ், விதவுட் எரர்ஸ், விதவுட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வில் பி அவைலபிள் இன் ஆசான். ஸோ இது ஃபுல்லாக வந்து திருப்பியும் மெயின்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நான் இதை பற்றி நான் போக விரும்பலை. இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு ஸ்டடி ரைட் நோ. நான் குவிக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கோ டு தி பேஜ் நம்பர் ஐ திங்க் 39 ஆர் Annexure 1. ஸோ யாரெல்லாம் இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு, சார் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஓடிஆர் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. சார் எங்கேயுமே பார்க்காதீங்க, Annexure 1ல கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், என்ன டைமென்ஷன், எதனா பெரிய மிஸ்டேக் வந்ததுன்னா அப்போது யாருன்னா யூடியூப்பில் போய் கேளுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரலாம், டிஎன்பிஎஸ்சி இஸ் த பெஸ்ட் சோர்ஸ். அவங்களோட இமெயில் அனுப்புங்க, கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக தே ரெஸ்பாண்ட் டு யூ. ஓகே, இது வந்து Annexure 1. அப்புறம் நம்ம Annexure 3ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக போகிறேன். Annexure 3ல வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 39 இஃப் ஐ ரிமெம்பர். குயிக்காக போயிடலாம் ஒரு செகண்ட். ஓகே, Annexure 3ல வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிலபஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ், ஓகே, அண்ட் மெயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் தான். ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணல, மெயின்ஸுக்கு மட்டும் மேக்ஸ்ன்றத ஒரு இதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் இதுதான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் மோர் தென் சஃபிஷியன்ட்டு. ஐ விஷ் எவ்ரிபடி த பெஸ்ட் ஆஃப் லக். இந்த டைம் குரூப் 1 எக்ஸாம் வந்து ஹைலி காம்படிட்டிவாக இருக்க போது கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு வருஷம் நிறைய பேர்லாம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயே மல்டிபிள் டைம்ஸ்லாம் வந்துட்டு தே பீன் கண்டினியூஸ்லி அட்டெண்டிங். ஏன்னா இந்த குரூப் 1ஓட டெஸ்ட் பேட்சை இந்த குரூப் 1ஓட எப்படின்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, 3 மாதம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷரில் பிரேக் டவுன் ஆகாமல் எவ்வளோ உங்களால் கன்சால்டேட் பண்ண முடியுமோ நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய படிங்க. இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து என்னால் 6 மணி நேரம் தான் படிக்க முடியும், 6 மணி நேரம் ஒழுங்காக படிங்க, அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக உட்காந்துலாம் யோசிக்காதீங்க. ஓகே, மேக்ஸிமம் 6 to 10th புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணணும். 11th and 12th செக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 6 to 10th தான் மேக்ஸிமம் ஒரு 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும். டெய்லி மேக்ஸை போடுங்க, மேக்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அட் தி எண்ட். ஏன்னா அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னா மினிமம் 24-25 அடித்தா தான் உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஐ விஷ் each and everyone all the best.